இந்த மாதிரி நம்ம அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா 6 மந்த்ஸ் வரையும் இது கெட்டு போகாது. நான் வந்து ஆயில் எதுவுமே சேர்க்காம ட்ரை பவுடரா தான் அரைச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து வெள்ளை உளுந்து சேர்க்கறதுக்கு பதிலா கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காலையில எந்திரிச்சு கருவேப்பிலை சாப்பிடறதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேவையான பொருட்கள் 1 கப் கறிவேப்பிலை. எவ்வளோ கறிவேப்பிலை எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. தோல் உளுந்து எடுத்திருக்கேன். உடைச்ச உளுந்தா இருந்ததுன்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எந்த கப்ல நீங்க 1 கப் எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய், 10 பல்லுள்ள பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பொடி வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. பெருங்காய பவுடர் வந்து மைதா சேர்க்காது சேர்த்துருக்கேன். நீங்க கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா பவுடர் பெருங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 7 பொருளையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்காக நான் எந்த ஆயிலும் சேர்க்கல. உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்காம நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். நான் இதை வந்து வறுக்கிறதுக்காக குக்கர் யூஸ் பண்றேன். குக்கர்ல நம்ம வறுக்கிறப்ப வந்து சீக்கிரமா சூடு ஏறி நல்லா வறுத்துரும். அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. உளுந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ 1 கப் கருவேப்பிலை நல்லா டைட்டா அமைக்கி அந்த கப்பு நிறைய நான் எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்லா சத்தம் வர்ற அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் கருப்பு உளுந்து கூடயே கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து வந்து முழுசா போட்டீங்க அப்படின்னா மிக்சியில அரைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்த சாப்பிட்ற கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால வீக்னஸ்லாம் இருக்காது. இடுப்பு வலி, கை கால் வலிலாம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து தோல் உளுந்தா பார்த்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து வறுத்துருச்சுன்னா நல்ல வாசனையா இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சூப்பரா வாசனை வந்தோடனே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. காஞ்ச மிளகாய் வந்து நான் உருண்டை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க நீல மிளகாய் எடுத்துறீங்கன்னா 13ல இருந்து 15 மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பெருங்காயம் வந்து பவுடரா சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு 2, 3 சின்ன சின்ன பீசஸா சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பவுடர் வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போயிடாது. அதுக்காக தான் கல்லுப்பு சேர்க்குறோம். நைஸ் உப்பு பதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10ல இருந்து 12 பூண்டு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா விரித்து ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடோடு நீங்கள் அரைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். கருப்பு உளுந்து சேர்க்கல, வெள்ளை உளுந்து தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, என்ன எள்ளு உங்ககிட்ட இருக்கோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் இப்போ அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடு வந்து உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் வந்து நல்லா அரைக்கணும் அப்படின்னா கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பவுடராக பண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சலிச்சு எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த கொஞ்சம் கல்லு கல்லாக வர்றதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு அது கூடயே சேர்த்துக்கோங்க.